பீகார், ஹரியானாவில் நடந்தது போன்று தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. எஸ்ஐஆர் பணிகளை திமுகவினர் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டுமென அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் 1800 கோடி மதிப்புள்ள அரசு நிலம் துணை முதலமைச்சர் அஜித் பவார் மகனை நிறுவனத்திற்கு வெறும் 300 கோடிக்கு விற்பனை. இது கொள்ளை மட்டுமல்ல, திருட்டுக்கான சட்டப்பூர்வ முத்திரை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்றும் கேள்வி. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை சம்மன். வருகின்ற 11ஆம் தேதி நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு. பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 1000 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி எதிரொலி. நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த அறிவிப்பை ரத்து செய்யக்கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஒலிம்பிக் விளையாட்டிற்காகவும் இந்திய அணிக்காகவும் எண்ணற்ற ஹாக்கி வீரர் வீராங்கனைகளை தமிழ்நாடு வழங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். அடவி நயினார், கருப்பாநதி, ராமநதி அணைகளிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவு. பள்ளிகள், மருத்துவமனைகளில் தெருநாய்கள் நுழையாதவாறு வேலி அமைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. கரூர் கொடுந்துயருக்கு முழு காரணமான விஜய் பித்தலாட்டம் செய்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. ஆப்பிரிக்க கண்டத்தின் மீது உயரமான கிளிமஞ்சாரோ ஹுஹூக் சிகரத்தை அடைந்த தமிழ்நாடு இளம் சாதனையாளர்கள். சிவவிஷ்ணு, பாரி ஆகியோருக்கு குவியும் பாராட்டு. மத்திய பிரதேசத்தில் செய்தித்தாள்களில் உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள். பாஜக ஆளும் மத்திய பிரதேச பள்ளிகளின் அவலத்தை தோலுரித்து காட்டிய வீடியோ. சூடானில் நடைபெறும் உள்நாட்டு போர் அமைதிக்கு திரும்புவதாக தகவல். அமைதி பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காத சூடான் ஆயுத குழு.